Morning 6th standard students. Today is your computer science class 1. In this class we are going to see first lesson types of computers. Already நம்ம வந்து computers பத்தி நிறைய lower classesல படிச்சிருப்போம். இப்போ கொஞ்சம் advancedா நம்ம படிக்க போறோம். So first lesson is types of computers. Types of computersனா computersல என்னென்ன வகைகள் இருக்கு. What are the different types of computers are there in this world? அதுதான் வந்து இந்த லெசன்ல நம்ம படிக்க போறோம். So before getting into the lesson, you have to take your computer science reader along with a pencil. So take your computer science reader and pencil so that if I give you any notes, you can just note it down on the sides. So ஏதாவது ஒரு வேர்டோட மீனிங் ஏதாவது நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா it will be easy for you to refer in future. So let's get into the lesson. A computer is a machine that can perform several different functions. So computer அப்படிங்கிறது என்னன்னா it's a machine. நம்ம எல்லாருக்குமே தெரியும் computer அப்படிங்கிறது it's a machine which can perform several different functions. நிறைய functions வந்து computers வந்து perform பண்ணும். So அதுதான் வந்து கம்ப்யூட்டரோட ஷார்ட்டஸ்ட் மீனிங். சின்ன வயசுலேருந்து நம்ம கம்ப்யூட்டரோட டெஃபினேஷன் படிச்சிருப்போம். So this is the shortest form of definition of a computer. It is a machine that can perform several different functions. நிறைய different functions வந்து அது வந்து நம்மளுக்கு perform பண்ணி கொடுக்குது. You can decide what the computer should do for you. That is, you can program your computer to do your job. So இப்போ என்கிட்ட வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தா அந்த கம்ப்யூட்டர் வந்து எனக்கு தேவையான அவுட்புட்டை வந்து கொடுக்கும். ஸோ இட்ஸ் லைக் இப்போ நான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஒரு வீடியோ கேம் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நான் அந்த கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டேன்னா என்னால் அதுலேருந்து வீடியோ கேம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து கம்ப்யூட்டர். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன வேணும்னாலும் நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜாப்ஸ் தே பெர்ஃபார்ம். ஸோ கம்ப்யூட்டரை வந்து எப்படி வந்து நம்ம பிரிக்கிறோம், என்ன டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோமோ அது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன வேலையை செய்தோ அந்த வேலையை வச்சு நம்ம கம்ப்யூட்டர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து பிரிக்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜாப்ஸ் தே பெர்ஃபார்ம். They can be classified into 3 categories on the basis of principles of operation. So computer வந்து எப்படி வேலை செய்தோ அதை பொறுத்து அதை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. So on the basis of principles of operation அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்ப்யூட்டர் செய்கிற வேலையை பொறுத்து அந்த கம்ப்யூட்டரை 3 டிஃப்ரெண்ட் டைப்பாக பிரிக்கிறாங்க. So first one is analog computers, second one is digital computers, third one is hybrid computers. ஸோ இதுதான் வந்து உங்களோட 3 types of computers based on the classification of operation. ஸோ அது என்ன வேலை கம்ப்யூட்டர் என்ன வேலையை செய்தோ அதை பொறுத்து 3 different types of computers-ஆக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் analog computers, second one is digital computers, third one is hybrid computers. ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த கிளாஸிஃபிகேஷனோட ஒரு ஃப்ளோ சார்ட். கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துட்டோன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம், அனலாக், டிஜிட்டல் அண்ட் ஹைப்ரிட். இதில் டிஜிட்டலில் வந்து ஜென்ரல் பர்பஸும் இருக்குது, ஸ்பெஷல் பர்பஸும் இருக்குது. ஸோ ஒன்றா நம்ம பார்க்கலாம். அனலாக் கம்ப்யூட்டர்னா என்ன, டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னா என்ன, ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன்னா என்னது, கம்ப்யூட்டர் செய்கிற வேலை. ஸோ அந்த வேலையை பொறுத்து தான் நம்ம கம்ப்யூட்டரை அனலாக் கம்ப்யூட்டர்ஸ், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ்னு 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் வித் குவான்டிட்டிஸ் தட் வேரி கண்டினியூஸ்லி. அதாவது நம்ம வந்து வேரியிங் குவான்டிட்டிஸை வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபீட் பண்ணலாம். அதை வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து தனக்கு தேவையான இன்புட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அதுதான் வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர்,
amount of light, weight, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா varying quantities. அதாவது ஒரு நம்ம physicsல இதெல்லாம் படிச்சிருப்போம், temperature படிச்சிருப்போம், pressure படிச்சிருப்போம். இது வந்து ஒவ்வொரு பொருள் பொறுத்தும் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி varying nature, அதாவது மாறுபடுற தன்மை கொண்ட அந்த குவான்டிட்டிஸை, இந்த pressure, temperature இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள ஃபீட் பண்ணோம்னா கம்ப்யூட்டர் வந்து தான் ரீட் பண்ணக்கூடிய வோல்டேஜை அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அவுட்புட் அது கொடுக்கும். இதுதான் வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் வித் குவான்டிட்டிஸ் தட் வேரி கண்டினியூஸ்லி. அதுதான் நான் சொன்னேன். அதாவது அனலாக் கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம கொடுக்குற அந்த இன்புட், நம்ம தானே அதை ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ அந்த கொடுக்குற அந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியிங் நேச்சர், மாறுபடும் தன்மையுடையதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்றதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து டெம்பரேச்சராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், அமௌண்ட் ஆஃப் லைட்டாக இருக்கலாம், அண்ட் வெயிட்டாக இருக்கலாம், வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வெயிட் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டை அந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியிங் இன் நேச்சர். ஒரு ஆப்ஜெக்ட்க்கும் ஒரு வெயிட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. These varying quantities are converted by analog computers into varying voltages. ஸோ இந்த மாதிரி இந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் இந்த டெம்பரேச்சரோ இல்லை ப்ரெஷரோ ஏதோ ஒரு குவான்டிட்டியை வந்து நீங்கள் வந்து உள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபீட் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர் வந்து அதை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கும். வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து அந்த கம்ப்யூட்டரோட இன்புட் ஆகிடும். ஸோ நான் கம்ப்யூட்டரில் எப்போதுமே வந்து ஒரு இன்புட் கொடுத்தா தான் ஒரு அவுட்புட் வெளியே வரும். அதாவது இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் அதுக்கான இன்புட்டை நீட் பண்ணு அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு அந்த வேலையை அது முடித்து எனக்கு வெளியே கொடுக்கும். ஸோ இன்புட் அவுட்புட் நீங்கள் லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. இன்புட்னா என்னென்னா இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்கிறது தான் இன்புட். அதுக்கான அந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம உள்ளே கொடுத்துடணும். ஸோ அதை வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர் நமக்கு ரிசல்ட் கொடுக்குது இல்லையா, அதுதான் வந்து அவுட்புட். ஸோ இந்த வேரியிங் குவான்டிட்டிஸை வந்து கம்ப்யூட்டர் வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவுட்புட் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி வோல்டேஜஸாக நம்மளுக்கு வெளியே கொடுக்குது. அதை வந்து நம்ம திருப்பி வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன குவான்டிட்டியாக வேணும், டெம்பரேச்சராக வேணும்னா டெம்பரேச்சராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ப்ரெஷராக வேணும்னா ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. So today analog computers are used for solving special types of problem and for industrial process control etc. ஸோ அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணணும்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர், ப்ரெஷர் இது ரிலேட்டடான குவான்டிட்டிஸ் நிறைய அவங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா it will work with quantities that vary continuously. So first வந்து இந்த quantities எல்லாம் வந்து analog computers வந்து voltages-ஆ convert பண்ணிக்கும், and then இந்த voltages-அ வந்து இந்த work-அ முடிச்சதுக்கு அப்புறம் அவுட்புட்டும் வோல்டேஜஸாக கொடுக்கும். அதை நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி வேரியிங் குவான்டிட்டிஸ் வரும்போது அந்த ரிலேட்டடான ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து நம்ம ஸ்கூல்லையோ இல்லை வீட்லேயோ யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், பிகாஸ் தே ஒர்க்ஸ் ஆன் டிஜிட்ஸ். டிஜிட்ஸ்னால் 0 and 1 பைனரி டிஜிட்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. 0, 1 இந்த ரெண்டை வச்சு தான் எல்லா ஆப்ரேஷனும் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால அதுக்கு பேர் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்கிறோம். It operates on digital data, that is numbers. அதாவது இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நம்பர்ஸை வச்சு தான் ஒர்க் பண்ணும். ஸோ எவ்ரிதிங் இஸ் நம்பர்ஸ். அந்த பைனரி நம்பர்ஸ்ன்னு சொல்கிற அந்த 0 and 1 அதை வச்சு மட்டும்தான் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இட் யூசஸ் தி பைனரி நம்பர் சிஸ்டம். பைனரி நம்பர் சிஸ்டம்னா 0 and 1 இந்த ரெண்டு நம்பரை வச்சு தான் இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸோட எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க.
These computers are used to perform complex calculations and can be programmed. ஸோ நிறைய காம்ப்ளெக்ஸ் இந்த 0 and 1 வச்சே நம்ம வந்து பெரிய பெரிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும் இந்த கம்ப்யூட்டர்ஸில். ஸோ இதை வச்சு இந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ்னால் ரொம்ப கஷ்டமான கால்குலேஷன்ஸ், டிஃபிகல்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸை ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2 categories. டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸை வந்து திருப்பி 2 டைப்ஸாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ். General purpose computers are designed to be used by anyone for any application. Most of the computers that we see today are general purpose. General purpose na பொதுவா சில வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ஜென்ரல் பர்பஸ். ஜென்ரல்னா பொதுவான, பர்பஸ்னா எந்த வேலையை நம்ம செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதான். ஸோ ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த அப்ளிகேஷனுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் நம்ம இப்போ பார்க்குற டே டு டே லைஃப்பில் பார்க்குற எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ் தான். Special purpose computers are those which are designed for a specific application. ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை மட்டும் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணால் அது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இங்கே ஒரு ஃபேக்டாய்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். IBM ASCI White சூப்பர் கம்ப்யூட்டர் கேன் டூ 12.3 trillion calculations in a second. ஸோ ஒரு செகண்டில் 12.3 trillion calculations. ட்ரில்லியன் அப்படின்றது வந்து 100,000 கோடி, அதாவது 100 கோடி கிடையாது, 100,000 கோடி. அவ்வளோ கேல்குலேஷன்ஸை ஒரு செகண்டில், அதாவது 12.3 100,000 கோடி கேல்குலேஷன்ஸில் ஒரு செகண்டில் பண்ணும். ஸோ அதுதான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ், ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட்னாலே கலப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அனலாக் கம்ப்யூட்டர் அண்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ரெண்டையும் கலந்த காம்பினேஷன் தான் வந்து ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ பேரை வச்சே நீங்கள் வந்து எழுதிடலாம். ஸோ அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து என்னதுன்னா ஸ்பெஷல், அதாவது வேரியிங் குவான்டிட்டிஸை உள்ளே எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணும், அது அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க்ஸ் ஆன் டிஜிட்ஸ். டிஜிட்ஸ்னால் என்ன? 0 and 1. டிஜிட்ஸ்னால் நம்பர்ஸ், நம்ம எல்லாரும் மேக்ஸில் படிச்சுப்போம். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க்ஸ் ஆன் நம்பர்ஸ், digits. So other digital computers. Next hybrid computers na, hybrid na combination. So hybrid computers are a combination of analog and digital computers. So that is they work on continuous physical quantities and then work with digits to get the result. So நம்ம ஒரு physical quantity, temperature ஓ pressure ஓ எது வேணும்னா நம்ம feed பண்ணலாம் உள்ள, அதையும் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான வோல்டேஜாவோ இல்லை நம்பர்ஸாவோ கன்வெர்ட் பண்ணிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் பார்ட்லேயும் ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் யுனைட்டடாக நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் மெஷின் டு மெஷர் ஹார்ட் பீட், இது எல்லாமே. அதாவது நம்ம இன்னைக்கு மெடிசன் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ் தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கையில் வந்து ஒரு பேண்ட் போடுறாங்க. அந்த பேண்ட் என்ன பண்ணுது, நம்மளோட நர்வ்ஸில் இருக்கிற பிளட்டோட ப்ரெஷரை வந்து நம்மளுக்கு காமிக்குது. எப்படி காமிக்குது? நம்பர்ஸில் காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரெஷர், கம்ப்யூட்டர், அந்த அதுவும் வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர் தான். அந்த மெஷின் இட் செல்ஃப் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ த மெஷின் விச் யூ யூஸ் டு measure your blood pressure is called sphygmomanometer அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெஷின் வந்து இட்ஸ் மினி கம்ப்யூட்டர் தான். இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் உள்ளே கொடுக்குற இன்புட் வந்து ப்ரெஷர், நம்ம நர்வ்ஸில் இருக்கிற அந்த ப்ரெஷரை அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுக்குறோம். அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தேவையான ஃபார்மில் அந்த ப்ரெஷரை மாற்றிக்கிட்டு நம்மளுக்கு வெளியே கொடுக்குற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸில் கொடுக்குது. ஸோ இட் ஒர்க்ஸ் as a combination of both analogy and also digital. So digitsலயும் work பண்ணுது, analog சீரீஸ்லயும் ஒர்க் பண்ணுது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களோட ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணுவாங்க.
ஸோ நிறைய இருக்குது. இசிஜி, எக்கோ, இதெல்லாமே ஹார்ட் பீட்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட், அந்த பல்ஸை வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுக்குறீங்க. பட் கம்ப்யூட்டர் இஸ் கன்வெர்ட்டிங் தட் இன்டு digits and then it is giving you a printed format. So இதெல்லாமே examples of hybrid computers. இப்போ என்ன பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்ஸை வந்து அது பண்ணுற ஆப்ரேஷனை வச்சு எப்படி 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, அது என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அனலாக் கம்ப்யூட்டர்ஸ், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் தென் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போது கம்ப்யூட்டர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தி சைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கம்ப்யூட்டர் என்ன சைஸில் இருக்குது அண்ட் அது பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஸ்பீட் வித் விச் இட் கேன் டூ ஒர்க், அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு கம்ப்யூட்டர்ஸை வந்து நிறைய டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேரபிள் கம்ப்யூட்டர்ஸ், செகண்ட் ஒன் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ், தேர்ட் ஒன் மினி கம்ப்யூட்டர்ஸ், ஃபோர்த் ஒன் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், லாஸ்ட் ஒன் இஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸை வந்து திருப்பியும் டெஸ்க்டாப், லேப்டாப், பிடிஏ அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். சைஸை வச்சும் அது பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை வச்சும் கம்ப்யூட்டர்ஸை வந்து 5 டைப்ஸாக பிரிக்கிறோம். வேரபிள் கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ், மினி கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஒன் பை ஒன் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வேரபிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா பேர்லேயே இருக்குது. வேரபிள், வேர்னா என்ன, யூ வில் வேர் யுவர் ட்ரெஸ். நம்ம ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிறோம், நம்ம பாடியில் ஒன்று வேர் பண்ண முடிஞ்சா, அணிய முடிஞ்சா அது வந்து வேரபிள். ஸோ வேரபிள் கம்ப்யூட்டர்னா இட் கேன் பி worn on your body. ஸோ wearable computers are computers that are worn on your body. அதாவது உங்கள் உடலில் அணியக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் தான் வந்து wearable computer. One of the main features of a wearable computer is consistency. இப்போ வந்து நிறைய டிஜிட்டல் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது, ரன் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லக்கூடிய மெஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து wearable computers தான். இதில் வந்து மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொன்னால் அதோட கன்சிஸ்டன்சி தான். அதாவது என்னென்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ், இந்த வேரபிள் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒரு நம்ம யூசர், அதாவது யார் அதை போட்டிருக்காங்களோ அவங்களோட வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ராக்ஷன்லேயே இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த கம்ப்யூட்டரை வந்து தனியாக நம்ம போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. there is no need to turn the device on or off. Another feature is the ability to multitask. என்ன மற்ற நிறைய ஒர்க்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலெலாம் கூட அனுப்பிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து மல்டி டாஸ்கிங். நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்சில் வந்து டைமும் பார்த்துக்கலாம், நம்ம ரன் பண்ணும்போது நம்ம பாடியில் எவ்வளோ எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கோம் அதையும் கொடுக்கும். ப்ளஸ் யூ கேன் டூ மெசேஜிங், மெயிலிங், அதெல்லாமும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மல்டி டாஸ்க்னால் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸை நம்மளால் அந்த வேரபிள் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து பண்ண முடியும். It is not necessary to stop what you're doing to use this device. அதாவது பர்டிகுலராக இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் போய் உட்காந்தோன்னா அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு வருவோம். ஆனால் வேரபிள் கம்ப்யூட்டர்ஸில் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே ஆட்டோ ஆன், ஆட்டோ ஆஃப், நம்மளுக்கு எப்போ தேவையோ அதுவே ஆன் ஆகிக்கும், எப்போ வேண்டாமோ அது அப்படியே ஆஃப் மோடில் போயிடும். ஸோ இதுதான் வந்து வேரபிள் கம்ப்யூட்டர்ஸ். வேர்னா என்ன, அணியக்கூடியது. If you can wear a computer on your body, then it is called wearable computers. கம்ப்யூட்டர் எப்படி நம்மளோட பாடியில் போட்டுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. கம்ப்யூட்டர்னாலே நம்ம டெஸ்கில் இருக்கிற பெரிய டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ அது உங்கள் மைண்டுக்கு வரக்கூடாது. ஆல் ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ், டிஜிட்டல் வாட்சஸ், இது எல்லாமே வந்து வேரபிள் கம்ப்யூட்டர்ஸில் வரும். wearable computers பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைப் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். செகண்ட் டைப் என்ன, மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பர்சனல் கம்ப்யூட்டர். பர்சனல் கம்ப்யூட்டராக தான் நம்ம பிசின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், ஸ்கூலில் நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், இது எல்லாமே பர்சனல் கம்ப்யூட்டர். A microcomputer or a personal computer is a complete computer but much smaller than a mainframe or a mini computer. So mini computer oda compare பண்ணும்போது கொஞ்சம் சின்னதா இருக்கும். This is the most visible form of computers in the world.
Desktops and portable computers are types of microcomputers. So microcomputers வந்து பாத்தீங்கன்னா desktop, அதாவது நம்ம வீட்ல யூஸ் பண்ற கம்ப்யூட்டர், ஸ்கூல்ல யூஸ் பண்ற கம்ப்யூட்டர். டெஸ்க்டாப்னா டெஸ்க்னா டேபிள், டாப்னா டெஸ்க் மேல வைக்கக்கூடியது. ஸோ ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் டெஸ்க்குக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் டெஸ்க்டாப். ஸோ அந்த டெஸ்க்டாப் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸில் வரும். மைக்ரோ கம்ப்யூட்டர் வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர். நீங்கள் இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் பார்க்குற எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் தான். அதை பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம், பிசி அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸில் 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? டெஸ்க்டாப், லேப்டாப், பிடிஏ. டெஸ்க்டாப்போட மீனிங் சொல்லிட்டேன். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் டெஸ்க் மேலே வச்சு யூஸ் பண்ணக்கூடியதாக இருந்தால் அது டெஸ்க்டாப். லேப்டாப் அப்படின்றது லேப்னா மடி, நம்மளோட மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து லேப்டாப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிடிஏ. பிடிஏங்கிறது பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க, பிடிஏ அப்படின்றது பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கையிலேயே வச்சுக்கலாம். கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுமோ அது எல்லாமே நீங்கள் அதில் பண்ணலாம். டேப்லெட் ஃபார்ம்ஸ் அது எல்லாமே பிடிஏஸ் தான். ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ். போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் மொபைல் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது போர்ட்டபிள் அப்படின்னாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு அர்த்தம். போர்ட்டபிளோட மீனிங் என்னென்னா யூ கேன் டேக் இட் வென் யூ ட்ராவல். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது கூடவே எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர். இப்போ நார்மலி நீங்கள் ஸ்கூல்லையோ இல்லை வீட்லேயோ இருக்கிற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை உங்களால் வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. பட் லேப்டாப்போ இல்லை டேப்லெட்டோ நோட் புக்கோ இதெல்லாமே வந்து நீங்கள் உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸும் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸில் தான் வருது. தீஸ் ஆர் மொபைல் கம்ப்யூட்டர்ஸ் which can be carried from one place to another. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் இந்த கம்ப்யூட்டர்ஸை எடுத்துகிட்டு போகலாம். they are lightweight computers. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். they contain a rechargeable battery so that they can be used even when not plugged into a main power supply. ஸோ இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்ரி இருக்கும். அந்த பேட்ரி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் தேவை அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றதே இருக்காது. அந்த பேட்டரியில் வச்சே இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஆப்ரேட் ஆகும். These are thin yet a powerful as an average desktop computer. ஸோ நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் உட்காந்து செய்யக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இந்த போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்லையும் செய்யலாம். போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்புக் கம்ப்யூட்டர்ஸ். They are small versions of laptops with a screen size of 9 to 10 inches. They are usually designed for travelers and the screen folds down when not in use. So notebook computer அப்படின்றது என்னன்னா லேப்டாப்போட ஸ்மாலர் வெர்ஷன். லேப்டாப் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. லேப்டாப்பும் வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸில் தான் வரும். லேப்டாப்போட ஒரு சின்ன வெர்ஷன் தான் வந்து நோட்புக் கம்ப்யூட்டர்ஸ். ஸ்க்ரீன் சைஸ் வந்து 9 to 10 inches இருக்கும். யூஸ்வலாக வந்து வெளியே ட்ராவல் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு எப்போ தேவையில்லையோ அப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேப்லெட் பிசிஸ். Tablet PCs are special type of notebook computers with interactive option by touching the screen. So tablet personal computers na enna appdin pathina adu vandu notebook computer madri dhaan. Special type of notebook computers adula vandu fullave touch screen options irukum. Tablet PCs are good for taking notes in locations where standard notebook computers cannot be used. ஸோ ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் நான் அங்கேயோ ஒரு வெளியில் இருக்கேன், ஒரு இடத்துல இருக்கேன்னா ஏதோ ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்னால் நோட்புக் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாத இடங்கள்லாம் டேப்லெட் பிசி யூஸ் பண்ணலாம். We can watch pictures, videos, listen to music, read e-books, browse the internet, send and receive emails on tablet PCs. So இது எல்லாமே வந்து இன்டர்நெட் ரிலேட்டட் ஆனது, மீடியா ரிலேட்டட் ஆனது, இது எல்லாமே வந்து நம்ம டேப்லெட் பிசிஸில் பண்ண முடியும். பிக்சரில் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து உங்களோட டேப்லெட் பிசி. இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க டேப்லெட் பர்சனல் கம்ப்யூட்டர், இதுதான் வந்து டேப்லெட் பிசி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாம் டாப் கம்ப்யூட்டர்ஸ். பாம் டாப் அப்படின்னா என்னென்னா
பாம் அப்படிங்கிறது வந்து உங்களோட கை, உங்களோட உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதுதான் பாம். அந்த அந்த கையிலேயே வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் சில கம்ப்யூட்டர்ஸை. அதனால தான் அதுக்கு பேர் பாம் டாப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். A palm top computer is similar to a laptop computer, but it is smaller in size. It is small enough to fit in the palm of a hand. உங்கள் கையில் இருக்கிற அந்த பாம்னா அந்த உள்ளங்கைன்னு சொல்லுவோம்ல, அதுலேயே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுதான் வந்து palm top computer. Palm tops are usually not very powerful since fast CPUs require a large battery. Since palm tops have small batteries, they usually use பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ், அதுலேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து palm top கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பேட்ரி இருக்கிறதுனால சீக்கிரமே ஹீட் ஆகிடும். ஹென்ஸ் இட் இஸ் நாட் வெரி பவர்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் PDA. PDAனா பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொன்னேன். PDA or a palm top is a small handheld computer. இதுவும் வந்து நம்ம கையிலேயே பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் தான். It has a touch screen for input. PDAs are used as mobile phones, as web browsers and to run multimedia applications. ஸோ நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே PDAல வருது. PDAன்றது பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட். ஸோ இதுவும் வந்து டைப் ஆஃப் பாம் டாப்பில் தான் வரும். நம்ம கையிலேயே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்ட் ஹெல்ட் அப்படின்னா கையிலேயே பிடிச்சி யூஸ் பண்ணலாம். ஸோ இட் ஹாஸ் அ டச் ஸ்க்ரீன் ஃபார் இன்புட். ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நம்ம தேவையானதை நம்ம டச் பண்ணாலே போதும், அதனோட அவுட்புட் நம்மளுக்கு வரும். ஸோ இதில் வந்து வெப் ப்ரௌசர்ஸ், மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே கூட நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எம்பெடட் கம்ப்யூட்டர்ஸ். எம்பெடட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, these are the microprocessors built into various products. Since they are placed within a larger product, they are small in size. ஸோ ஒரு பெரிய ப்ராடக்டில் ஒரு குட்டி சிப் மாதிரி போட்டுருவாங்க, அதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர். அது வந்து பெரிய ப்ராடக்டில் ஒரு சின்ன இடத்துல வந்து அதை போட்டு வச்சுருவாங்க. Embedded computers perform a variety of tasks depending on the requirement of the product within which they reside. ஸோ நம்ம எந்த மெஷின்குள்ளே எந்த செட்டப்குள்ளே அதை போட்டு வைக்கிறோமோ அதை பொறுத்து என்னென்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாமே அந்த எம்பெடட் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், an embedded microprocessor in a printer checks for paper jams, the amount of ink remaining and similar tasks. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிண்டர் இருக்குது, நீங்கள் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணி ஒரு பேஜை பிரிண்ட் எடுக்கிறீங்க. பிரிண்ட் எடுக்கும்போது அந்த பிரிண்டரில் வந்து இந்த எம்பெடட் கம்ப்யூட்டரை ஒரு சிப் மாதிரி இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அது என்ன பண்ணோன்னா, இங்கு காலி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதை வந்து இண்டிகேட் பண்ணும். பேப்பர் ஜாம் ஆகிடுச்சுன்னா இண்டிகேட் பண்ணும். பேப்பர் காலி ஆகிடுச்சுன்னா இண்டிகேட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய டாஸ்க்ஸை வந்து பண்ணும். ஸோ எம்பெடட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பெரிய மெஷின்லேயோ இல்லை பெரிய செட்டப்லேயோ ஒரு சின்னதாக ஒரு மைக்ரோ ப்ராசஸரை உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் எம்பெடட் கம்ப்யூட்டர். ஸோ அது வந்து எந்த இடத்துல இருக்கோ, எந்த சிஸ்டமில் இருக்கோ அதை பொறுத்து அது வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணும். எக்ஸாம்பிள் தான் பிரிண்டர் நான் சொன்னேன். ஸோ ஒரு பிரிண்டரில் ஒரு சின்னதான ஒரு மைக்ரோ ப்ராசஸரான இந்த எம்பெடட் கம்ப்யூட்டரை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸரை வந்து அந்த பிரிண்டர் ரிலேட்டடான எல்லா டாஸ்க்ஸையும் பார்த்துக்கும். இங்க் காலி ஆயிடுச்சுன்னா அதை பற்றி இண்டிகேட் பண்ணுறது, பேப்பர் காலி ஆயிடுச்சுன்னா அதை பற்றி இண்டிகேட் பண்ணுறது, வேறு ஏதாவது எரர் இருந்தால் அதை பற்றி சொல்கிறது. ஸோ அது எல்லாத்தையும் பண்ணும். ஸோ இது வந்து எம்பெடட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே எதில் பார்த்துட்ருக்கோன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸில் தான் நம்ம இது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸில் வந்து டெஸ்க்டாப்ஸ், லேப்டாப்ஸ், PDA 3 டைப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸில் தான் லேப்டாப்ஸ், நோட்புக் கம்ப்யூட்டர்ஸ், டேப்லெட் பீசஸ் இது எல்லாமே வருது. ஸோ அண்ட் தென் பாம் டாப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம், PDA பார்த்தோம், அதுக்கப்புறம் எம்பெடட் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸோட டைப்ஸ். தேர்ட் டைப் வந்து மினி கம்ப்யூட்டர்ஸ். மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸுக்கு அடுத்த சைஸ் வந்து மினி கம்ப்யூட்டர்ஸ். Mini computers are used as servers in networks. A server is a computer or a series of computers that links other computers or electronic devices together. For example, IBM's AS400 and HP's HP3000.
அதாவது இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸ்லாம் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய 500 கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி டெஸ்க்டாப்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சர்வர் வேணும். சர்வர் இருந்தால் தான் அது வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இந்த எல்லா கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சர்வர் தான் மினி கம்ப்யூட்டர். ஸோ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் மினி கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மினி கம்ப்யூட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் type of computers வந்து mainframe computers. mainframe computers ஓட picture கொடுத்துருக்காங்க பாருங்க. mainframe computers வந்து பார்த்தீங்கன்னா they can process data at very high speed and can process millions of instructions per second. ஸோ ஒரு செகண்டில் வந்து millions of instructions வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த performance speed வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் mainframe computer. they use more than one processor chip. ஸோ ப்ராசஸர் சிப்புன்னு சொல்லி இருக்கும் கம்ப்யூட்டர்ஸில். ஸோ அது வந்து மோர் தேன் ஒன் இருக்கும். தே பொசஸ் ஹையர் ஸ்டோரேஜ் ஸ்பீட் அண்ட் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ். ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரு செகண்டில் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஸ்டோரேஜும் அதிகமாக இருக்கும். ப்ராசஸிங் கேப்பபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ப்ராசஸிங் கேப்பபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சிஸ்டம் டெஸ்க்டாப் எல்லாம் விட இது பல மடங்கு ஹை ஸ்பீடில் இருக்கும். நிறைய டேட்டாவை ஸ்டோரேஜ் பண்ணிக்கும் அண்ட் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ப்ராசஸிங் கேப்பபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்கன்னா அதை அவுட்புட்டாக கொடுக்குற அந்த டைம் டேக்கன் தான் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி. ஒரு டேட்டாவை எந்த அளவுக்கு அது வந்து ப்ராசஸ் பண்ணுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ எஃபெக்டிவாக ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றது தான் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி. they can support hundreds or even thousands of users simultaneously. ஸோ ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு 1000 10,000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த டெஸ்க்டாப்லேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராசஸ் பண்ணும் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். தே ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் பேங்கிங், ஏர்லைன்ஸ், ரெயில்வேஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள், பேங்கிங், ஏர்லைன்ஸ், ரெயில்வேஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எங்கே ரொம்ப நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து IBM Z10. தென் லாஸ்ட் டைப் தான் உங்களோட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Supercomputers are the biggest in size. These are the fastest and most expensive computers. So இருக்கிறதுலையே பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ரொம்ப பெரிய சைஸ்லேயும் இருக்கும். They perform at tremendous speed, executing trillions of instructions per second. நம்ம முன்னாடியே அந்த ஃபேக்டாய்டில் பார்த்தோம் இல்லையா, 100,000 கோடி calculations ஒரு செகண்டில் பண்ணிடும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். Processes like weather forecasting, aircraft designing, defense related work require a lot of data to be processed, and so supercomputers are used by the concerned agencies. So weather forecasting, அதாவது வானிலையை முன்கூட்டியே அறியறது. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்னா ஆர்மி ரிலேட்டடான ஒர்க். அண்ட் தென் ஏர்க்ராஃப்ட், ஏரோப்ளேன் டிசைனிங், இது எல்லாத்துக்கும் வந்து நிறைய டேட்டா யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் செய்யுது. IBM's Advanced Strategic Computing Initiative White or ASCI White, a supercomputer covers space equal to 2 basketball courts and weighs 106 tons. ஸோ இது வந்து ஐபிஎம்மோட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் ஆக்கியூபை பண்ணுற ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா 2 பாஸ்கெட் பால் கோர்ட் சைஸ்க்கு இருக்கும். அந்த இடத்த அதை ஆக்கியூபை பண்ணிக்கும். ஸோ அவ்வளோ பெரிய சைஸு. அண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 106 tons இருக்கும். Companies which produce supercomputers are Cray, IBM and HP. Param and Anurag are 2 supercomputers developed by India. Param and Anurag இது ரெண்டுமே வந்து இந்தியா டெவலப் பண்ண சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் லெசன். ஸோ இதில் வந்து பாருங்கள், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், மினி கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். சைஸ் வந்து மேலேருந்து கீழே ஏரோ போட்டிருக்காங்க. அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப பெருசு, அதுக்கப்புறம் பெருசு மெயின், அதுக்கப்புறம் மினி, அதுக்கப்புறம் மைக்ரோ.
பட் ப்ராசஸிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஏரோ போட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மெயின் ஃப்ரேம், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மினி, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மைக்ரோ. ஸோ ஸ்பீட் வந்து கீழேருந்து மேலே போகுது, ஏன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் தான் ரொம்ப ஃபாஸ்ட். சைஸ் வந்து மேலேருந்து கீழே வருது. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக இருந்தால் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப அதிகமாக சைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். So hence when we traverse in the upward direction, that is from micro to mini to mainframe to super, the processing speed, memory and cost increases, and in the reverse order the size decreases. So அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரும்போது, அதாவது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப பெருசு, அதுக்கப்புறம் பெருசு மெயின் ஃப்ரேம், மினி, மைக்ரோ. ஆனால் ஸ்பீடு, மெமரி, அந்த ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் பெருசு, அப்புறம் மெயின் ஃப்ரேம், மினி, மைக்ரோ அந்த மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் யோர் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் லெசன். நீங்கள் வந்து இப்போ நம்ம எல்லா டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ஸை வந்து அதனோட பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வச்சு அனலாக், டிஜிட்டல் அண்ட் ஹைப்ரிட்னு சொல்லி 3 டைப்ஸாக பிரித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் அண்ட் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டியை பொறுத்து கம்ப்யூட்டர்ஸை வந்து 5 டைப்ஸாக பிரித்தோம். ஸோ அதுதான் 1 by 1 நம்ம வந்து உங்களுக்கு பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து படித்து பாருங்கள். இட்ஸ் வெரி ஈஸி லெசன். ஸோ இது படித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் நோட்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் you can comment me and clarify your doubts, and thank you for watching this video.